வெளிச்சம் போட்டு காட்டும் ANTV செய்தி சேனல். வணக்கம். ANTV இரவு 10 மணி செய்திகள். வாசிப்பது கீதா. திமுக சார்பாக மதுராந்தகம் தொகுதி வேட்பாளர் திருமதி அமுலு பொன்மலர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற திருவாசகத்துடன் தமிழக சட்டசபை பொதுத் தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தல் முன்னிட்டு மதுராந்தகம் அருகே சுட்டெரிக்கும் வெயிலில் தன் சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கினார் மதுராந்தகம் தொகுதி திமுக வேட்பாளர் திருமதி அமுலு பொன்மலர் அவர்கள். தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம், தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம், வாக்களிக்க வேண்டிய சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம். வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்களை ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று எழுச்சி தமிழரின் ஆசி பெற்ற வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்களை படாளம் கிளை சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். அவர்கள் வெற்றியடைய நாங்கள் அல்லும் பகலும் இரவும் பகலும் உழைப்போம் என்று உறுதியளிக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பின்பு இன்று மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட பூதூர், கிளவளம், எல்லன்புரம், பழையனூர் உட்பட்ட 15க்கும் மேற்பட்ட பகுதிகளில் திமுக கட்சி வேட்பாளர் திருமதி அமுலு பொன்மலர் அவர்கள் வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேலும் பட்டாசுகள் வெடித்தும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பிரம்மாண்ட வரவேற்றனர். இதில் மதுராந்தகம் ஒன்றிய திமுக செயலாளர் திரு VH சத்யசாய் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் திரு அன்பு செல்வன், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட பொருளாளர் பாக்கம் ராஜா, மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு முகிலன், பொறியாளர் அணி மாநில பொருளாளர் படாளம் ஜெவா என்கின்ற இமயவளவன், தொண்டரணி மாவட்ட துணை செயலாளர் படாளம் ஜீவானந்தம், லயன்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சந்திரபாபு, பூதூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சுரேஷ், படாளம் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி, பழையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அனிதா நாகராஜ், பழையனூர் ஊராட்சி விடுதலை சிறுத்தை கட்சி முக்கிய நிர்வாகிகள் ஆறுமுகம், உமாவதி, ஏழுமலை, திவாகர், தீபக், எல்லன்புரம் ஊராட்சி செட்டிமேடு கிராம விடுதலை சிறுத்தை கட்சி முக்கிய நிர்வாகிகள் வழக்கறிஞர் கோபிநாத், ராஜேஷ், குமார், சஞ்சய், பாண்டியன், ஹரிக்குமார், விஜயகுமார், மேலும் திமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தனர். இதில் முக்கிய தேர்தல் அறிக்கையான காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும், முதியோர் உதவித்தொகை 1200 2000 உயர்த்தப்படும், முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 10 லட்சமாக உயர்த்தப்படும், இன்னும் பல்வேறு தேர்தல் அறிக்கையை அளித்து வாக்குகள் சேகரித்தனர். இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ANTV செய்தியாளர் திரு கபீர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ANTV சேனல், இது உங்கள் சேனல்.